டு மை சேனல். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக வாங்கியிருக்க எடிட்டிங் அண்ட் கேமிங் லேப்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங்காக தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா MSI Thin A15 அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது அமேசானில் தான் புக் பண்ணி வாங்கினேன். ஸோ வாங்கும் போதே கொஞ்சம் அந்த பாக்ஸ்லாம் கரெக்டாக சீல் பண்ணாமல் வந்துச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சைடில் பார்த்திங்கன்னா ஏதோ ஆயிலெலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் பயந்துகிட்டே தான் அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ உள்ளே இருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஸோ ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ ஆன் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகலாம் ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்ற தாட்டோடு தான் நான் இருந்தேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணேன். ஸோ ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் அதை பார்ப்பீங்க. நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். ஸோ சார்ஜ் இருக்காதுன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுட்டு ஆன் பண்ணலான்னு செக் பண்ணால் இந்த லேப்டாப் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ லேப்டாப்பையும் ஃபுல்லாக நான் செக் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன அது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கா, ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கும் கீபோர்டுக்கும் இடையில் ஒரு கிளாத் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஏன் வந்து பிசி பில்ட் பண்ணாமல் லேப்டாப் சூஸ் பண்ணேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பிசி பில்ட் பண்ணலாம் தான் நினச்சேன். பிசி பில்ட் பண்ணால் ஒரே இடத்துல தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ லேப்டாப்னால் எங்கே வேணால் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது ட்ராவல் யூஸ் பண்ணலாம், வீட்லேயே மல்டிபிள் ப்ளேஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு ரீசன். செகண்ட்லி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பிசி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் போனேன். ஒரு கடையில் செக் பண்ணேன் சென்னையில். ஸோ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட என்ன காம்போனன்ட்ஸ் கரண்ட்லி அவைலபிளாக இருக்கோ ஸோ அதை தான் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷாப்பில் வந்து இன்டெல் ப்ராசஸர், இன்டெலோட ப்ராசஸர் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க வந்து நமக்கு வந்து இன்டெல் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஏஎம்டியை சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏஎம்டி பற்றி கொஞ்சம் டாமினேட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இன்னொரு ஷாப்பை செக் பண்ணும்போது அவங்ககிட்ட ஏஎம்டி காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஏஎம்டி போட்டுக்கோங்க, ஏஎம்டி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரூத். அந்த ஷாப்பில் என்ன அவைலபிள் இருக்கோ அதுதான் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுதான் பெட்டராக இருக்கும், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க ஷாப்பில் போனீங்கன்னா. ஸோ நம்மக்கிட்ட இன்புட்ஸ் வாங்கிக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணி கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ 2-3 ஷாப்பில் செக் பண்ணும்போது இதுதான் சொன்னாங்க. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்புக்கும் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைனில் வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லேப்டாப் இருந்துச்சு. ஸோ இந்த லேப்டாப் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது வந்து இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 65,000. ஸோ இது ஆஃபரில் பார்த்திங்கன்னா 58,000க்கு அமேசானில் இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து AMD Ryzen 5 7000 series ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து DDR5, அதாவது லேட்டஸ்ட் DDR5 சிஸ்டம். இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இன்டெலில் ஒன்று இருக்குது, அது வந்து i5 12th generation DDR4 சிஸ்டம். ஸோ இது ரெண்டோட தான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இன்டெலில் வேணும்னா இன்டெல் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் போகலாம், AMDயில் வேணும்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் போகலாம். இது DDR5ஓட சிஸ்டம், அது DDR4 சிஸ்டம். ஸோ இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ மற்றபடி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 GB RAM, 512 GB SSD இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதோட பில்ட் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே பிளாஸ்டிக் பில்ட் தான், பட் நல்லா பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக பார்த்திங்கன்னா இதை செட்டப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனை எப்படி நம்ம செட்டப் பண்ணுமோ ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து ஃபஸ்ட்டாக வந்து நம்ம செட்டப் பண்ணுற மாதிரி இருக்குது. Windows 11 வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி எல்லாமே கொடுத்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ஆயிடுச்சு இதை மொத்தமாக செட் பண்ணி லாகின் பேஜுக்கு கொண்டு வரத்துக்கு. நான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து
ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் நான் வந்து எல்லாமே செட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு அப்டேட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. விண்டோஸ் 11 அந்த மந்த்லி அப்டேட்ஸு, செக்யூரிட்டி அப்டேட்ஸு எல்லாமே வந்து அப்டேட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மெயின் லாகின் பேஜ்லேயே இது போச்சு. ஸோ எம்எஸ்ஐயோட லோகோ இப்போ வந்துச்சு, மறுபடியும் அப்டேட்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியாக நமக்கு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் இதை பாஸ் ஃபார்வர்டில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 1 hourக்கு அப்புறம் தான் இந்த மெயின் ஸ்க்ரீனுக்கே நமக்கு வந்துச்சு. ஸோ இது மெயின் ஸ்க்ரீன் வந்தவொடனே நம்ம வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா, எல்லாமே வைஃபை ஒர்க் ஆகுதா, எவ்வளோ ஸ்பேஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். வைஃபை ஸ்பீடு எவ்வளோ இந்த லேப்டாப்பில் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் வந்து ரயில் நெட் 50 Mbps யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் அதையும் ஃபஸ்ட் டைம் வந்து செட் பண்ண சொல்லி உங்களுக்கு வருது. ஸோ எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு நான் ஜஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 50 Mbps வருதா இல்லையா. ஏன்னா மொபைலில் செக் பண்ணும்போது ஸ்பீட் ட்ராப் இருக்கும். ஸோ இந்த லேப்டாப் எதுவும் நியூ லேப்டாப் இதில் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதில் ஸ்பீட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எதுவும் ஸ்பீட் ட்ராப் எதுவும் கிடையாது. போத் அப்லோட் அண்ட் டவுன்லோடு 50 Mbps நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ சென்டர்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதோட அந்த அப்ளிகேஷனோட அப்டேட் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக், ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், 2 USB 3.1, ஒரு USB Type-C, ஒரு Ethernet ஜாக் இருக்குது. அப்புறம் அந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் இருக்குது, ஒரு ஃபேன் வெண்ட் இருக்குது. அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட்டு, சார்ஜிங் போர்ட்டு, அப்புறம் இன்னொரு ஃபேன் வெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 720p வெப்கேம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா NVIDIAவோட RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு 4GB இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கே இது வந்து ரொம்ப ஒர்த்தான இதுதான் சொல்லுவேன். ஸோ இது வந்து 58,000 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிரெடிட் கார்டில் வாங்கினேன். அதில் வந்து ஒரு 5,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. அமேசானில் வந்து ஒரு 3,000 கேஷ்பேக் கொடுத்துட்டாங்க. எஃபெக்டிவாக எனக்கு பார்த்திங்கன்னா இது எனக்கு 50,000 தான் கிடச்சிது. 50,000 நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா RTX 2050 தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எனக்கு 3050 ஆஃபரில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NVIDIA டிரைவரில் உங்களுக்கு 2 டிரைவர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அவங்களே. உங்களுக்கு நீங்கள் கேமிங்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் எடிட்டிங்காக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டுடியோ டிரைவர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.